அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7388242442. காகித நோட்டுகளுக்கு பதிலாக அதிக காலம் உழைக்கும் பாலிமர் நோட்டுகளை அறிமுகப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் பொதுமக்களால் அதிகம் பயன்படுத்தப்பட்டு மிக எளிதாக சேதமடையும் காகித வடிவிலான 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக நீண்ட காலம் நீட்டிக்கும் பாலிமர் எனப்படும் பிளாஸ்டிக் நோட்டுகளை அச்சிட ரிசர்வ் வங்கிக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மக்களவையில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். முதற்கட்டமாக சோதனை முறையில் 10 ரூபாய் மதிப்பில் 100 கோடி நோட்டுகளும் 20 ரூபாய் மதிப்பில் 100 கோடி நோட்டுகளும் என மொத்தம் 200 கோடி பாலிமர் நோட்டுகள் அச்சடிக்கப்பட உள்ளன. சர்வதேச ஆய்வுகளின்படி சாதாரண காகித நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகளின் ஆயுட்காலம் மிக அதிகம் என்பதால் இந்த மாற்று நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட உள்ளது. பாலிமர் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் காகித நோட்டுகள் முற்றிலும் ஒழிக்கப்படாது என்றும் சந்தையில் காகித நோட்டுகளும் புதிய பிளாஸ்டிக் நோட்டுகளும் இணைந்தே புழக்கத்தில் இருக்கும் என்றும் மத்திய இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இந்த ரூபாய் நோட்டுகளை தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை பெற ரிசர்வ் வங்கி தற்போது டெண்டர் கோரியுள்ளது. இதில் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சீனா அல்லது பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு மூலப்பொருள் வழங்கும் நிறுவனங்களுடன் எந்தவித தொடர்பும் இருக்கக்கூடாது என்பதில் மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் தீவிரமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.